வணக்கம். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக கார்த்திகா பிரகாஷ். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். வெங்காய வரத்து குறைந்ததால் வியாபாரிகள் பதுக்குவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திருச்சியில் கிலோ 120 ரூபாயாக விலை அதிகரிப்பு. சென்னையில் இருந்து மும்பைக்கு கொண்டு செல்லப்பட்ட 10 கோடி ரூபாய் மதிப்பிலான செல்போன்கள் கொள்ளை. கிருஷ்ணகிரி அருகே லாரியை நடுவழியில் நிறுத்தி கொள்ளை கும்பல் துணிகர செயல். பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே பட்டய கணக்காளர் படிப்பில் சேரலாம். இந்திய பட்டய கணக்காளர் மையம் அறிவிப்பு. மத்திய அரசின் தோல்விகள் அனைத்தையும் மூடி மறைத்த பிரதமர். நரேந்திர மோடியின் தொலைக்காட்சி உரைக்கு காங்கிரஸ் மூத்த தலைவர் சித்தராமையா கண்டனம். இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 54,000 பேருக்கு கொரோனா உறுதி. வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 76 லட்சத்தை தாண்டியது. நாடு முழுவதும் காவலர் வீர வணக்க நாள் இன்று கடைபிடிப்பு. டெல்லியில் தேசிய காவலர் நினைவு சின்னத்தில் பிரதமர் மோடி உள்ளிட்டோர் மலர் வளையம் வைத்து அஞ்சலி. தமிழகத்திலும் பல்வேறு இடங்களில் காவலர் வீர வணக்க நாள் கடைபிடிப்பு. சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் டிஜிபி, மாநகர ஆணையர் உள்ளிட்டோர் பங்கேற்பு. தீபாவளி பண்டிகை நெருங்குவதால் தங்கம் விலை 2ஆம் நாளாக இன்றும் அதிகரிப்பு. சவரனுக்கு 176 ரூபாய் உயர்ந்து 37,640க்கு விற்பனை. தேர்தல் பிரச்சாரத்தின் போது ஜனநாயக கட்சி துணை அதிபர் வேட்பாளர் கமலா ஹாரிஸ் நடனம். மழையை பொருட்படுத்தாமல் ஆரவாரத்துடன் கண்டுகளித்த ஆதரவாளர்கள். காற்று மாசு கொரோனா பாதிப்பை மேலும் அதிகரிக்கும். வட மாநிலங்களில் காற்று மாசுவை குறைக்காவிட்டால் இறப்பு விகிதம் அதிகரிக்கும் என ஆய்வாளர்கள் எச்சரிக்கை. விரிவான செய்திகளை பார்க்கலாம். 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே பட்டய கணக்காளர் படிப்பில் சேரலாம் என இந்திய பட்டய கணக்காளர் மையம் அறிவித்துள்ளது. சிஏ சேருவதற்கு இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கவுண்ட்ஸ் ஆஃப் இந்தியா எனப்படும் அமைப்பில் பதிவு செய்து கொள்ள வேண்டும். இந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸ் என்பது +2 முடித்தவர்கள் எழுதலாம் என இருந்த நிலையில் தற்போது 10ஆம் வகுப்பு படித்தவர்களும் எழுதலாம் என கூறப்பட்டுள்ளது. புதிய நடைமுறையை இந்த ஆண்டே அமல்படுத்துவதாக பட்டய கணக்காளர் மையம் தெரிவித்துள்ளது. இதனால் ஒருவர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கவுண்ட்ஸ் ஆஃப் இந்தியா பாடநெறியில் 10ஆம் வகுப்பு தேர்வில் தேர்ச்சி பெற்ற பின்னர் தற்காலிகமாக பதிவு செய்து உதவுகிறது. சிஏ எனப்படும் பட்டய கணக்காளர் படிப்பில் சேர 12ஆம் வகுப்பு தேர்ச்சி என்ற நடைமுறையே மாற்றப்பட்டுள்ளது. மாணவர்கள் மற்றும் பெற்றோர் மத்தியில் மகிழ்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளில் மத்திய அரசின் தோல்விகளை மூடி மறைத்துவிட்டதாக பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைக்காட்சி உரைக்கு கர்நாடக முன்னாள் முதலமைச்சர் திரு சித்தராமையா கண்டனம் தெரிவித்துள்ளார். தொலைக்காட்சி மூலம் நாட்டு மக்களுக்கு உரையாற்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி கொரோனா முற்றிலும் ஒழிந்துவிட்டதாக யாரும் கருத வேண்டாம் என்றும், பண்டிகை காலம் என்பதால் பொதுமக்கள் கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். இந்நிலையில் பிரதமர் திரு மோடி உரைக்கு காங்கிரஸ் மூத்த தலைவரும் கர்நாடக முன்னாள் முதலமைச்சருமான திரு சித்தராமையா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கொரோனா வைரஸ் காரணமாக நெருக்கடியில் சிக்கியுள்ள மக்களுக்கு மத்திய அரசு இதுவரை என்ன செய்துள்ளது என கேள்வி எழுப்பியுள்ளார். இனியாவது என்ன செய்ய போகிறது என்பது குறித்து பிரதமர் திரு மோடி நாட்டு மக்களுக்கு விளக்கி இருக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். மக்களுக்கு அறிவுரை கூறுவதன் மூலம் மத்திய அரசின் தோல்விகளை பிரதமர் திரு மோடி
மூடி மறைத்து விட்டார் என்றும் கொரோனா பாதிப்பு அதிகரிக்க மக்களின் அலட்சியம் காரணம் அல்ல என்றும் மத்திய மாநில அரசுகளின் தோல்வியே இதற்கு காரணம் என்றும் இதற்காக நாட்டு மக்களிடம் பிரதமர் திரு மோடி மன்னிப்பு கேட்டிருக்க வேண்டும் என்றும் திரு சித்தராமையா குறிப்பிட்டுள்ளார். கொரோனா நெருக்கடி காலத்தில் மத்திய அரசு அறிவித்த 20 லட்சம் கோடி ரூபாய் தொகுப்பு நிதி உதவி யார் யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது என்றும் பிரதமரின் கேர்ஸ் நிதிக்கு வந்த நிதி எவ்வளவு என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 54,044 பேருக்கு கொரோனா உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதையடுத்து வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டோர் மொத்த எண்ணிக்கை 76 லட்சத்தை கடந்தது. நாடு முழுவதும் கடந்த 24 மணி நேரத்தில் 54,044 பேருக்கு புதிதாக கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனையடுத்து பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 76,51,108 உயர்ந்துள்ளது. இதில் 7,40,90 பேர் மருத்துவமனைகளில் சிகிச்சையில் உள்ளனர். 67,95,103 பேர் சிகிச்சை முடிந்து வீடு திரும்பியுள்ளனர். உயிரிழப்பை பொறுத்தவரை கடந்த 24 மணி நேரத்தில் 717 பேர் மரணமடைந்து உள்ளதாகவும் மொத்த பலி எண்ணிக்கை 1,15,914 அதிகரித்துள்ளதாகவும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கிருஷ்ணகிரி அருகே செல்போன் ஏற்றி சென்ற லாரி ஓட்டுநர்களை தாக்கி 10 கோடி ரூபாய் மதிப்புள்ள செல்போன்களை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றனர். சென்னையை அடுத்த பூந்தமல்லியில் இருந்து கண்டெய்னர் லாரியில் பல கோடி ரூபாய் மதிப்பிலான எம்ஐ செல்போன்களை ஏற்றிக்கொண்டு மும்பை நோக்கி கண்டெய்னர் லாரி சென்று கொண்டிருந்தது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரை அடுத்த மேலுமலை தேசிய நெடுஞ்சாலையில் லாரி வந்தபோது ஓட்டுநர்கள் அருண், சதீஷ்குமார் ஆகிய இருவரையும் ஒரு கொள்ளை கும்பல் தாக்கி லாரியை அங்கிருந்து கடத்தி சென்றது. பின்னர் அளப்பாக்கு என்ற இடத்தில் லாரியை நிறுத்தி கண்டெய்னரில் இருந்த 10 கோடி ரூபாய் மதிப்பிலான செல்போன்களை கொள்ளையடித்து சென்றது. காயமடைந்த ஓட்டுநர்கள் கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் கொள்ளை கும்பலை பிடிக்க ஓசூர் டிஎஸ்பி திரு முரளி தலைமையிலான 10 பேர் கொண்ட தனிப்படை அமைக்கப்பட்டு தீவிர தேடுதல் வேட்டை நடைபெற்று வருகிறது. கடந்த ஒரு மாதத்திற்குள் சென்னையில் இருந்து பிற மாநிலங்களுக்கு கொண்டு செல்லப்படும் செல்போன்கள் கொள்ளையடிக்கப்படுவது இது 3வது முறை என்பது குறிப்பிடத்தக்கது. காவலர் வீர வணக்க நாள் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இதையொட்டி தலைநகர் டெல்லி உட்பட நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் நினைவு சின்னங்களில் மரியாதை செலுத்தப்பட்டது. டெல்லியில் அமைந்திருக்கும் தேசிய காவலர் நினைவு சின்னத்தில் காவலர் வீர வணக்க நாளை ஒட்டி அணிவகுப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் காவல்துறையினர் பங்கேற்று மிடுக்குடன் நிகழ்ச்சிகளை நடத்தினர். அலங்கரிக்கப்பட்ட நினைவு சின்னத்தின் மீது உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். அப்போது தனக்கு அளிக்கப்பட்ட அணிவகுப்பு மரியாதையை அவர் ஏற்றுக்கொண்டார். இதேபோல் டெல்லியில் நடைபெற்ற மற்றொரு நிகழ்ச்சியில் பிரதமர் திரு மோடி பங்கேற்று மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். கடமையின் போது உயிர்நீத்த காவலர்களின் தியாகம் எப்போதும் நினைவில் இருக்கும் என அப்போது அவர் கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவைக் கூட்டம் இன்று காணொலி காட்சி மூலம் நடைபெறவுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இன்று மத்திய அமைச்சரவைக் கூட்டம் காணொலி காட்சி மூலம் கூடுகிறது. கொரோனா தடுப்பு நடவடிக்கை மற்றும் முக்கிய விவகாரங்கள் குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் முக்கிய மசோதாக்களுக்கு மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட இருப்பதாகவும் கூறப்படுகிறது. ஏடிஎம் மூலம் ரொக்க பணம் செலுத்தும் வாடிக்கையாளர்களிடமிருந்து பெரும்பாலான வங்கிகள் கட்டணம் வசூலிக்க தொடங்கியுள்ளன. வங்கிகளின் இந்த முடிவால் சிறு வணிகர்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். விடுமுறை நாட்கள் மற்றும் வங்கி வேலை நேரம் அல்லாத தருணங்களில் ஏடிஎம் மூலம் ரொக்க பணம் செலுத்துவதற்கு தனியார் வங்கிகள் கட்டணம் வசூலித்து வருகின்றன. ஆக்சிஸ் வங்கி கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் இருந்து 50 ரூபாய் கட்டணம் வசூலித்து வருகிறது. ஐசிஐசிஐ வங்கி வரும் 1ஆம் தேதி முதல் வாடிக்கையாளர்களிடம் இருந்து இத்தகைய கட்டணத்தை வசூலிக்க இருப்பதாக தெரிவித்துள்ளது.
வங்கி விடுமுறை நாட்களிலும் மாலை 6 மணி முதல் காலை 8 மணி வரையிலான நேரத்திலும் ஏடிஎம் மூலம் ரொக்க பணம் செலுத்தும் வாடிக்கையாளர்களிடம் இருந்து 50 ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்படும் என்று தெரிவித்துள்ளது. இந்த கட்டணம் அடிப்படை சேமிப்பு கணக்கு, ஜன்தன் கணக்கு, மூத்த குடிமக்கள் ஆகியோருக்கு கிடையாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தனியார் வங்கிகளின் இத்தகைய முடிவுகளால் தாங்கள் மிகவும் சிரமத்துக்கு ஆளாவதாக சிறு வணிகர்கள் தெரிவித்துள்ளனர். இனி தமிழக நிகழ்வுகள் சிலவற்றை வேகச் செய்திகளாக தற்போது காண்போம். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே வெறிநாய் கடித்து குழந்தை உட்பட 80க்கும் மேற்பட்டவர்கள் படுகாயமடைந்துள்ளனர். காயமடைந்த அனைவரும் போச்சம்பள்ளி அரசு மருத்துவமனை மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பொதுமக்களை கடித்த வெறிநாய் தப்பி சென்றதால் அதனை பிடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், சந்தூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் நாய்களின் தொல்லையை கட்டுப்படுத்த வேண்டும் எனவும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் திறந்த வெளியில் மருத்துவ கழிவுகள் கொட்டியது தொடர்பாக 2 தனியார் மருத்துவமனை மருத்துவர்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டது. மவுண்ட் ரோடு மற்றும் கூட்டுறவு வங்கி அருகே கொட்டப்பட்டிருந்த மருத்துவ கழிவுகளில் இருந்த மருந்து சீட்டுகளின் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட கிளினிக்குகளில் ஆய்வு மேற்கொண்ட சுகாதாரத்துறையினர் 2 மருத்துவர்களுக்கும் தலா 15,000 ரூபாய் அபராதம் விதித்தனர். நாகை மாவட்டம் சீர்காழி பகுதியில் 5 மணி நேரத்திற்கும் மேலாக நீடித்த மின்வெட்டு காரணமாக 200க்கும் மேற்பட்ட கிராமங்கள் இருளில் மூழ்கின. கடலங்குடி இயங்கி வரும் பிரதான மின்நிலைய மின்மாற்றியில் பழுது ஏற்பட்டுள்ளதால் சீர்காழி, கொள்ளிடம், பூம்புகார், வைத்தீஸ்வரன் கோவில் உள்ளிட்ட பகுதிகளில் நேற்றிரவு மின்வெட்டு ஏற்பட்டது. மாதம் ஒருமுறை பராமரிப்பு பணிகளுக்காக நாள் முழுவதும் மின்சாரம் நிறுத்தப்படும் நிலையில் பராமரிப்பு பணிகள் முறையாக மேற்கொள்ளப்படவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மலேசியாவில் உயிரிழந்தவரின் சடலத்தை சொந்த ஊருக்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்க கோரி நாகை மாவட்டம் தேத்தாக்குடியில் உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கீழவெளியைச் சேர்ந்த இளையராஜா என்பவர் மலேசியாவில் தற்கொலை செய்து கொண்டுள்ளார். அவரது உடலை சொந்த ஊருக்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்க கோரியும் இளையராஜாவின் குடும்பத்தினர், உறவினர்கள் தேத்தாக்குடியில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். ஆந்திராவில் பெய்து வரும் கனமழை எதிரொலியாக கொசஸ்தலை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. தமிழகம் ஆந்திர மாநில எல்லைப் பகுதியான கிருஷ்ணாபுரம் பகுதியில் உள்ள அம்மப்பள்ளி அணை முழு கொள்ளளவை எட்டியுள்ளதால் உபரி நீர் திறக்கப்பட்டுள்ளது. இதனால் கொசஸ்தலை ஆற்றில் பள்ளிப்பட்டு, புண்ணியம் ஆகிய பகுதிகளில் வெள்ளம் கரை புரண்டு செல்வதால் மாவட்ட நிர்வாகம் வெள்ள அபாய எச்சரிக்கை அளிக்கப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே மின்கம்பி அறுந்து விழுந்ததில் 3 மாடுகள் உயிரிழந்தன. வேங்கப்புளியாங் கோட்டைய கிராமத்தில் கனமழை காரணமாக மின்கம்பி அறுந்து விழுந்து வயல்வெளியில் மேய்ந்து கொண்டிருந்த 3 மாடுகள் மீது விழுந்ததில் அவை துடிதுடித்து உயிரிழந்தன. இந்த மின்கம்பிகள் கடந்த வாரம் தான் புதிதாக அமைக்கப்பட்டவை எனவும் அதற்குள்ளேயே அறுந்து விழுந்துள்ளதாகவும் கிராம மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். நவராத்திரியை ஒட்டி தூத்துக்குடியில் உள்ள ஆசிரியர் ஒருவரின் வீட்டில் 2000க்கும் மேற்பட்ட பொம்மைகளை கொண்டு கண்கவர் குழு அமைக்கப்பட்டுள்ளது. 6 முக நேரியைச் சேர்ந்த அருணா ஜோதி என்ற தமிழ் பேராசிரியரின் வீட்டில் அமைக்கப்பட்டுள்ள இந்த குழு அப்பகுதி மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. கிரிக்கெட் வீரர்கள், ராமாயணம், மகாபாரதம் போன்ற இதிகாசங்களை விளக்கும் பொம்மைகள் உட்பட பல்வேறு விதமான பொம்மைகள் இந்த குழுவில் இடம்பெற்றுள்ளன. புதுக்கோட்டையில் உள்ள மின்வாரிய அலுவலகம் முன்பு ஒப்பந்த தொழிலாளர்கள் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். தினசரி ஊதியமாக 400 ரூபாய் வழங்க வேண்டும், தீபாவளி போனஸ் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 200க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இனி குற்ற நிகழ்வுகள் சிலவற்றை வேகச் செய்திகளாக தற்போது காணலாம். புதுக்கோட்டை மாவட்டம் துரையரசபுரம் பகுதியில் இருசக்கர வாகனத்தில் சென்ற பெண்ணிடம் தங்கச் சங்கிலியை பறித்த நபரை போலீசார் கைது செய்து அவன் பல்வேறு இடங்களில் திருடிய நகைகளை மீட்டனர். ஆவுடையார் கோவிலில் இருந்து அறந்தாங்கிக்கு இருசக்கர வாகனத்தில் சென்ற பெண்ணை பின்தொடர்ந்த வாலிபர்கள் அவரை துரையரசபுரம் அருகில் வழிமறித்து கழுத்தில் இருந்த தங்க சங்கிலியை பறித்து சென்றனர். இது தொடர்பாக விசாரணை நடத்திய போலீசார் கொள்ளையில் ஈடுபட்ட டெக்ஸ்ட் அரவிந்தன் என்ற நபரை கைது செய்து அவன் கூட்டாக பல்வேறு இடங்களில் திருடிய 20 சவரன் நகையை பறிமுதல் செய்து சிறையில் அடைத்தனர்.
மாவட்டம் சின்னமனூர் பகுதியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டு வந்த 2 நபர்களை போலீசார் கைது செய்தனர். அப்பகுதியில் சோதனை நடத்திய போலீசார் சந்தேகத்திற்கு இடமளிக்கும் வகையில் சுற்றித் திரிந்த 2 பேரை பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். அவர்கள் கஞ்சா விற்பனை ஈடுபட்டு வந்தது தெரிய வந்ததை அடுத்து இருவரையும் கைது செய்து 9 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். சென்னையை அடுத்த புழல் பகுதியில் மூதாட்டியின் கவனத்தை திசை திருப்பி 3 சவரன் நகை 5000 பணம் பறித்த 4 நபர்கள் கைது செய்யப்பட்டு 12 சவரன் நகைகள் ஒரு ஆட்டோ இருசக்கர வாகனம் பறிமுதல் செய்யப்பட்டன. புழல் பகுதியைச் சேர்ந்த 78 வயது மூதாட்டி செந்தாமரை என்பவர் மாதவரம் பஸ் நிலையம் அருகில் உள்ள தனியார் வங்கியில் இருந்து பணம் 5000 எடுத்துக்கொண்டு அருகில் உள்ள தனது மகன் வீட்டிற்கு நடந்து சென்றுள்ளார். அவரது கவனத்தை ஒருவர் திசை திருப்பி பணம் மற்றும் 3 பவுண்ட் தங்கச் சங்கிலியை திருடி சென்றுள்ளார். இதுகுறித்து மூதாட்டி அளித்த புகாரின் அடிப்படையில் நடவடிக்கை மேற்கொண்ட போலீசார் கொள்ளையடித்த நபர் மற்றும் கூட்டாளிகள் 4 பேரை கைது செய்தனர். மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் சகோதரர்களுக்குள் கேலி கிண்டல் விவகாரத்தில் தம்பியை கொலை செய்து தப்பி ஓடிய அண்ணனை போலீசார் தேடி வருகின்றனர். திருமங்கலம் செங்குளம் பகுதியைச் சேர்ந்த தினேஷ் என்பவர் தனது வீட்டு மாடியில் இரத்த வெள்ளத்தில் இறந்து கிடந்தார். தகவல் அறிந்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்நிலையில் தினேஷை அவரது உடன் பிறந்த சகோதரர் பாண்டியராஜன் கொலை செய்தது விசாரணையில் தெரியவந்தது. தினேஷ் தனது சகோதரிக்கு பெண் பார்த்த சம்பவத்தை மற்றொரு சகோதரனுடன் சேர்ந்து கிண்டல் செய்ததாகவும் இதனால் ஆத்திரமடைந்த பாண்டியராஜன் தினேஷை கொலை செய்ததாகவும் கூறப்படுகிறது. பங்குச் சந்தைகள் இன்று காலை உயர்வுடன் தொடங்கின. வர்த்தக நேர தொடக்கத்தில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 307 புள்ளிகள் அதிகரித்து 40,851 புள்ளிகளாகவும், தேசிய பங்குச்சந்தை நிப்டி 88 புள்ளிகள் அதிகரித்து 11,985 புள்ளிகளாகவும் இருந்தன. பின்னர் சென்செக்ஸ் 41,000 புள்ளிகளை நெருங்கிய நிலையில் நிப்டி 12,000 புள்ளிகளை கடந்தது. அந்நிய செலாவணிச் சந்தையில் அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு 73 ரூபாய் 36 காசுகளாக இருந்தது. தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 176 ரூபாய் அதிகரித்து 37,640 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஆபரண தங்கம் விலை கிராமுக்கு 22 ரூபாய் அதிகரித்து சவரனுக்கு 176 ரூபாய் அதிகரித்துள்ளது. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கம் 1 கிராம் 4,705 ரூபாய்க்கும், ஒரு சவரன் 37,640 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. 24 கேரட் தங்கம் 8 கிராம் 40,640 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. வெள்ளி 1 கிராம் 67 ரூபாய் 80 காசுகளுக்கும், 1 கிலோ 67,800 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. காற்று மாசு கொரோனா பாதிப்பை மேலும் அதிகரிக்கும் என்றும், வட மாநிலங்களில் காற்று மாசுவை குறைக்காவிட்டால் நிலைமை மோசமாகி இறப்பு விகிதம் கூடும் என்றும் ஆராய்ச்சியாளர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இந்தியாவில் கொரோனா தொற்றையும் காற்று மாசுபாட்டையும் தொடர்புபடுத்தி இதுவரை எந்த ஆய்வும் செய்யப்படாத நிலையில் கொரோனா இறப்புகளுக்கும் காற்று மாசுக்கும் நேரடி தொடர்பு இருப்பதாக இங்கிலாந்தின் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர். இதனிடையே நாட்டின் வட மாநிலங்களில் காற்று மாசு அதிகரித்துள்ளது. குறிப்பாக டெல்லியில் காற்றின் தரம் 180 முதல் 300 வரை உள்ளது. இது உலக சுகாதார நிறுவனத்தின் பரிந்துரையை விட 12 மடங்கு அதிகமாகும். இந்நிலையில் வட மாநிலங்களில் காற்று மாசுவை குறைக்காவிட்டால் கொரோனா நிலைமை மேலும் மோசமாகி மருத்துவமனைகள் நிரம்பி வழியும் என்றும், இறப்பு விகிதம் கூடும் என்றும் ஆராய்ச்சியாளர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். காற்று மாசை குறைக்க மத்திய மாநில அரசுகள் அவசர கதியில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ஆராய்ச்சியாளர்கள் வலியுறுத்தியுள்ளனர். காவலர் வீர வணக்க நாளை ஒட்டி தமிழகம் முழுவதும் பணியின் போதே உயிரிழந்த காவலர்களுக்கு துப்பாக்கி குண்டுகள் முழங்க மரியாதை செலுத்தப்பட்டது. மதுரை விமான நிலையத்தில் கடந்த ஆண்டு பணியின் போது உயிரிழந்த 6 மத்திய தொழில் பாதுகாப்பு படையினருக்கு அணிவகுப்புடன் கூடிய வீர வணக்கம் செலுத்தப்பட்டது. தேனி மாவட்ட காவல்துறை மைதானத்தில் உள்ள அலங்கரிக்கப்பட்ட காவலர் நினைவு தூணுக்கு மாவட்ட ஆட்சியர் திருமதி பல்லவி பல்தேவ் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். இதனையடுத்து 66 குண்டுகள் முழங்க வீர வணக்கம் செலுத்தப்பட்டதோடு மரக்கன்றுகளும் நடப்பட்டன.
கரூர் ஆயுதப்படை மைதானத்தில் உள்ள காவலர் நினைவு தூணிற்கு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு பகலவன் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர். இதனையடுத்து 21 குண்டுகள் முழங்க மரியாதை செலுத்தப்பட்டது. விழுப்புரம் அருகே உள்ள காக்குப்பம் ஆயுதப்படை வளாகத்தில் அமைந்திருக்கும் காவலர்கள் நினைவு தூணில் விழுப்புரம் சரக காவல்துறை துணைத் தலைவர் திரு எழிலரசன், மாவட்ட தலைமை நீதிபதி திரு இளவழகன், மாவட்ட ஆட்சியர் திரு அண்ணாதுரை, மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் திரு ராதாகிருஷ்ணன் ஆகியோர் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். இதனையடுத்து 63 குண்டுகள் முழங்க வீர வணக்கம் செலுத்தப்பட்டது. நாகை ஆயுதப்படை மைதானத்தில் உள்ள காவலர் நினைவு தூணுக்கு நாகை எஸ்பி திரு ஓம் பிரகாஷ் மீனா உள்ளிட்ட காவல் அதிகாரிகள் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். தொடர்ந்து துப்பாக்கி குண்டுகள் முழங்க வீர வணக்கம் செலுத்தப்பட்டது. தூத்துக்குடியில் தென்பாக்கம் காவல் நிலையம் முன்பு உள்ள காவலர் நினைவு தூணுக்கு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு ஜெயக்குமார் தலைமையில் காவல்துறை அதிகாரிகள் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். இதனையடுத்து 3 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டதுடன் துப்பாக்கி குண்டுகள் முழங்க வீர வணக்கம் செலுத்தப்பட்டது. அரியலூரில் பணியின் போதே மரணமடைந்த 264 காவலர்களுக்கு வீர வணக்கம் செலுத்தும் நிகழ்ச்சி ஆயுதப்படை மைதானத்தில் நடைபெற்றது. இதனையடுத்து 66 குண்டுகள் முழங்க வீர வணக்கம் செலுத்தப்பட்டதோடு 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. பெங்களூருவில் போதைப் பொருள் பயன்படுத்தியதாக பிக் பாஸ் போட்டியாளரும் திருநங்கையுமான ஆடம் பாஷா கைது செய்யப்பட்டுள்ளார். கர்நாடகாவில் நடிகர் நடிகைகள் போதைப் பொருள் பயன்படுத்திய விவகாரம் குறித்து மத்திய குற்றப்பிரிவு இணை போலீஸ் கமிஷனர் சந்தீப் பட்டேல் தலைமையிலான போலீசார் தீவிரமாக விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த விவகாரத்தில் கன்னட நடிகைகள் ராகினி திவேதி, சஞ்சனா கல்ராணி உட்பட 15 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்நிலையில் சின்னத்திரை நடிகை அனிகாவிடம் போதைப் பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் நடத்திய விசாரணையில் அனிகா பெங்களூருவைச் சேர்ந்த நடன கலைஞரும் திருநங்கையுமான ஆடம் பாஷாவுக்கு போதைப் பொருள் விற்பனை செய்ததும் போதைப் பொருளை ஆடம் பாஷா பயன்படுத்தி வந்ததும் தெரியவந்தது. இதையடுத்து ஆடம் பாஷாவை நேற்று போதைப் பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் கைது செய்தனர். அவரிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். திருநங்கையான ஆடம் பாஷா கடந்த ஆண்டு நடந்த கன்னட பிக் பாஸ் நிகழ்ச்சியில் போட்டியாளராக கலந்து கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. பீகாரில் முதலமைச்சர் நிதிஷ்குமார் தலைமையிலான கூட்டணி மீண்டும் வெற்றி பெறும் என கருத்து கணிப்புகள் தெரிவித்துள்ளன. பீகார் சட்டமன்ற தேர்தல் வரும் 28 முதல் நவம்பர் 7 வரை பல்வேறு கட்டங்களாக நடைபெறவுள்ளது. இந்த தேர்தலில் ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் பிரதான எதிர்க்கட்சியான மகாதத் பந்தனுக்கும் நேரடி போட்டி ஏற்பட்டுள்ளது. ஆட்சியை பிடிக்க இரு கூட்டணி கட்சியினரும் அனல் பறக்கும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் லோக்நிதி சிஎஸ்டிஎஸ் என்ற நிறுவனம் எடுத்த கருத்து கணிப்பில் முதலமைச்சர் திரு நிதிஷ்குமார் தலைமையிலான கூட்டணி மீண்டும் வெற்றி பெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. திரு நிதிஷ்குமாரின் செல்வாக்கு சரிந்திருப்பதாகவும் அதே நேரத்தில் பாஜகவுடன் கூட்டணி அமைத்திருப்பதால் அவருக்கு வெற்றி வாய்ப்பு உள்ளதாகவும் கூறப்படுகிறது. மொத்தமுள்ள 243 தொகுதிகளில் தேசிய ஜனநாயக கூட்டணி 133 முதல் 143 இடங்கள் வரை வெல்லக்கூடும் என்றும், காங்கிரஸ் தலைமையிலான 5 கட்சிகளின் மெகா கூட்டணிக்கு 88 முதல் 98 இடங்கள் வரை கிடைக்கலாம் என்றும் கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கருத்து கணிப்பில் திரு தேஜஸ்வி யாதவின் புகழ் முதலமைச்சர் நிதிஷ்குமாரை விட 4% குறைவாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 10 வாக்காளர்களில் 3 பேர் திரு நிதிஷ்குமாரை முதல்வராக விரும்புகிறார்கள் என்றும் 27% பேர் திரு தேஜஸ்வி யாதவை விரும்புகிறார்கள் எனவும் கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை தியாகராய நகரில் உள்ள பிரபல நகைக்கடையில் சுமார் 2.5 கோடி ரூபாய் மதிப்புள்ள நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை தியாகராய நகர் மூசா தெருவில் உள்ள ஒரு நகைக்கடையின் பூட்டு உடைக்கப்பட்டிருந்ததால் அதனை திறக்க சென்ற கடையின் உரிமையாளர்கள் திரு ராஜேந்திரகுமார், திரு அருண் பரிஸ் ஆகியோர் அதிர்ச்சி அடைந்தனர். தொடர்ந்து கடையின் உள்ளே சென்று பார்த்தபோது 2.5 கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்கம், வெள்ளி மற்றும் வைர நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டது தெரியவந்தது. இதுகுறித்து மாம்பழம் காவல் நிலையத்தில் நகைக்கடை உரிமையாளர்கள் புகார் அளித்துள்ளனர். கடையில் உள்ள சிசிடிவி காட்சிகளை வைத்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்.
இந்தியாவில் முதற்கட்ட கொரோனா தடுப்பு மருந்து அடுத்த ஆண்டு ஜனவரி முதல் ஜூன் மாதம் வரை வழங்க திட்டமிடப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து பேசிய மத்திய சுகாதாரத்துறை செயலாளர் திரு ராஜேஷ் பூஷன், கொரோனா தடுப்பு மருந்து கிடைத்ததும் முதற்கட்டமாக 3 கோடி முன்கள பணியாளர்களுக்கு வழங்கப்படும் என தெரிவித்துள்ளார். இந்த 3 கோடியில் 70 லட்சம் மருத்துவர்கள், துணை மருத்துவர்கள், 2 கோடி முன்னணி சுகாதார ஊழியர்கள் அடங்குவர் என குறிப்பிட்டுள்ளார். 3 கோடி தடுப்பு மருந்துகளை வழங்குவதற்கான உள்கட்டமைப்பு வசதிகள் செய்யப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்த முதற்கட்ட தடுப்பு மருந்து அடுத்த ஆண்டு ஜனவரி முதல் ஜூன் மாதத்தில் வழங்க திட்டமிடப்பட்டுள்ளதாக திரு ராஜேஷ் பூஷன் குறிப்பிட்டுள்ளார். தடுப்பூசி கிடைத்த பிறகும் சமூக இடைவெளி, முகக்கவசம் அணிவது போன்ற பாதுகாப்பை மக்கள் அலட்சியம் செய்துவிட முடியாது என்றும் திரு ராஜேஷ் பூஷன் தெரிவித்துள்ளார். தைவானுடன் வர்த்தகம் செய்ய வேண்டாம் என இந்தியாவுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ள சீனா, தைவானுடன் நெருக்கம் காட்டி வரும் அமெரிக்காவுக்கும் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. சீன வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கையில், இந்தியா இதுவரை ஆதரித்து வந்த சீன கொள்கையை மீறுவதாகவும், தைவானுடன் வர்த்தகம் தொடர்பாக எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் தொடங்கக்கூடாது எனவும் இந்தியாவுக்கு சீனா எச்சரிக்கை விடுத்துள்ளது. தைவானுக்கு அமெரிக்கா ஆயுத உதவிகள் செய்வதற்கும் சீனா கண்டனம் தெரிவித்துள்ளது. சீனாவின் வர்த்தக கோட்பாடுக்கு சர்வதேச நாடுகள் கட்டுப்பட வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து பேசிய சீன வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் ஜாவ் லிஜியான், தைவானுடன் தூதரக உறவுகளை கொண்ட எந்தவொரு நாட்டையும் சீனா உறுதியாக எதிர்க்கிறது என குறிப்பிட்டுள்ளார். இந்திய தரப்பு சீன கொள்கையை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் என்றும், தைவான் பிரச்சினையை விவேகமாகவும் சரியாகவும் கையாள வேண்டும் எனவும் ஜாவோ லிஜியான் தெரிவித்துள்ளார். செய்திகள் நிறைவடைந்தன. அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கு தொடர்ந்து பாருங்கள் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியில்.